ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் அரை மூடி தேங்காய் மட்டும் வச்சு நல்ல சூப்பரான டேஸ்டியான யம்மியான ஒரு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ இது செய்கிறதுக்கு தேங்காய் நல்ல நெத்துக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். உடைச்சதுக்கு அப்புறமா இதுலேருந்து அரை மூடி தேங்காய் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். தேங்காய் தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரை மூடி தேங்காயை மேலே இருக்க அந்த தோலை சீவிட்டு எடுத்து வச்சுருக்கீங்க. இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கட் பண்ணின தேங்காவை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 10 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காம. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் தண்ணியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 செகண்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு நல்லா தேங்காய் பாலை மட்டும் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஒட்டை பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்க சக்கையும் அதே மிக்சர் ஜார்லேயே போட்டுட்டு கூட இன்னும் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை நல்லா நம்ம அரைச்சி 2வது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் வடிகட்டியில் சேர்த்துட்டு இன்னொரு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அதே மாதிரி. இப்போ நம்ம 2 தேங்காய் பால் எடுத்துட்டனால இந்த தேங்காயில் வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை. தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அளந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். நான் 1/4 லிட்டர் அளவுடைய கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா சரியாக எனக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்தது. இப்போ இந்த மாதிரி பேனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த பேனை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருங்க. இப்போ இது கூட இனிப்புக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், அதாவது சோள மாவு. கொஞ்சம் நல்லா பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு இது நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு கட்டி விழுகும். அதனால் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இது நல்லா உங்களுக்கு திக்காகி வரும். பாருங்கள், திக்காகி ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து வந்தால் போதும். ரொம்ப இது உங்களுக்கு திக்காக தேவையில்லை. இந்த அளவுக்கு வந்தாலே போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் ஆற வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 10 செகண்டுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட பாக்ஸ் இல்லைன்னா இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 8 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது நல்லா நம்மளுக்கு செட் ஆகிருக்கும். இப்போ இதை ஒரு குழிக்கரண்டி வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு வரும். ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கொஞ்சம் நீங்கள் வெளியில் எடுத்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூப் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். ரொம்ப ஐஸ் கட்டியாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க வராது. அதனால் வெளியில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூப் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக எடுக்க வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.